ஆளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஷ்டே குருமுரளி என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவன் நேசிப்போம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே. எத்தனை பேருக்கு தமிழ் கடவுளான நம்முடைய முருக பெருமான பிடிக்கும்? சப்ஸ்கிரைப் மூலமா தெரியப்படுத்துங்க, கமெண்ட்ல முருகான் சொல்லுங்க. இப்ப பார்க்கக்கூடிய பயிற்சி எத்தனை பேருடைய ஜாதகத்துல இது முக்கியமான பயிற்சிங்க. சுக்கிர பகவானுடைய ஆட்சி பெற்ற கிரக பயிற்சி. சொந்த வீட்டுக்கு சுக்கிரன் வர்றாரு. ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. எத்தனை பேருக்கு திடீர் யோகம் வேணும்? இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க வாழ்க்கையில திடீர்னு ஜெயிக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்க. ஏன்னா சொந்த வீட்டுக்கு சுக்கிரன் வர்றாரு. எப்ப? கரெக்டா செப்டம்பர் மாசம் 4ஆம் தேதி உள்ள வர்றாரு. அக்டோபர் மாசம் 4ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் சொந்த வீட்டுல ஆட்சி பலமாகிறார். அவர் நவம்பர் மாசம் வரை துளாராசில தான் இருப்பாரு. இருந்தாலும் அக்டோபர் மாசம் 4ஆம் தேதிக்கு வரை அவர் வக்ரமாகிறார். வக்ரம் இல்லாம நல்லா பாருங்க, செப்டம்பர் மாசம் 4ஆம் தேதியில இருந்து அக்டோபர் மாசம் 4ஆம் தேதி வரை வக்ரம் இல்லாம சூப்பரான ஒரு பலனை அள்ளி கொடுக்க போறாரு. சுக்கிரன் எங்கெல்லாம் பாக்குறாரோ அந்த இடம்லாம் பலமா மாறும். ஒரு மனிதனுக்கு ஆசை, பணம், ஆடம்பர, சொகுசுப்பங்களா, திடீர் லாட்ரியம் எல்லாமே இந்த சுக்கிர பகவான் தான். யாருடைய ஜாதத்துல சுக்கிரதசை வந்தாலும் சரி, சுக்கிர புத்தி வந்தாலும் சரி, பயங்கரமான ஒரு பலன் இப்ப இருக்கு. உங்க ஜாதத்துல சுக்கிரன் எப்படி இருக்கா அதுக்கேற்ற பலனை அள்ளி கொடுத்தவாரு. கடைசி முடி வீடியோ பாருங்க, உங்க நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இருக்கு. அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே, பொதுவாக மிதுன ராசி கால சக்கரத்தின் 3வது ராசி தான் மிதுன ராசி. எப்போதும் பாருங்க, மிதுன ராசிக்கு நல்ல ஒரு புத்திசாலி குணம், டேலண்டான குணம் எப்போதும் மிதுன ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். இப்படி யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும், எந்த காரியத்தை எப்படி கொண்டு போகணும் சொல்லி பயங்கரமா திறமையை யோசிக்கக்கூடிய ஒரே ராசினா மிதுனம் மட்டும்தான். பயங்கரமா அறிவா திங்க் பண்ணுவாங்க எல்லா விஷயத்திலையும் சரி. இப்படி அறிவான குணம், திறமையான குணம், டேலண்டான குணம் எல்லாமே மிதுனத்தை பொறுத்தவரை சூப்பரா சொல்லலாம். தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மிதுன ராசிக்காரங்க. நீங்க செக் பண்ணியே பாருங்க. அப்படி தன்னம்பிக்கை, தைரியம், திறமை எல்லாமே மிதுனத்துல சூப்பரா இருக்கும். ஒரு நிர்வாக திறமை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட இருக்கு. இவங்க படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனா ஞான அறிவு பயங்கரமா இருக்கும். இதான் மிதுனத்துடைய இயல்பான குணம். அப்படியோட மிதுன ராசி என்பதில் வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி எப்படி ஆட்சி பெற்ற சுக்கிரன் என்ன பலனை கொடுக்க போறாரு? உங்க ஜாதகத்துல சுக்கிரன் ஆட்சி பலமா இருக்கிறாரா, உச்சமா இருக்கா? நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். ஏன்னா நிறைய பேருக்கு சுக்கிர புத்தி வந்துட்டாவே நம்ம ஜாதகத்தை எடுத்து பாத்துடணும். அது இப்ப கோச்சார்த்த சுக்கிரன் ஆட்சி பலம் எல்லாருமே நீங்க சுய ஜாதகத்தை எடுத்து பாருங்க. நிறைய விஷயம், நல்ல விஷயம் இருக்கு. நிறைய இருக்குங்களா, திடீர் யோகம், திடீர் வருமானம், திடீர் இன்கம் எல்லாமே சுக்கிரன் தான் கொடுப்பாரு. எப்படி ஒரு மனிதனை டக்குன்னு ஒரு லெவலுக்கு கொண்டு போறது சுக்கிர பகவான் மட்டும்தான். அப்படிப்பட்ட அதிபதியான பலனை தான் நம்ம கொடுக்க போறோம். இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்க நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இருக்கு அதுக்கான ஒரு பதிவும் இந்த வீடியோக்குள்ள இருக்கு. நல்லா பாருங்க. உங்க ராசி பிரகாரம் சுக்கிரன் எத்தனாம் வீட்டு அதிபதி, என்ன செய்யதான் போறாரு? இப்ப என்னதான் செய்ய போறாரு? பொதுவா பாருங்க, ஒரு ராசி பிரகாரம் எடுத்தீங்கன்னா சுக்கிர பகவான் எடுத்துக்கிட்டாவே பஞ்சமாதிபதி. எப்படி பஞ்சமாதிபதினு சொல்லுவாங்க. பஞ்சம்னா 5ஆம் வீட்டு அதிபதி. நான் சொன்னல, உங்களுக்கு ஆசையை தூண்டக்கூடிய ஒரே கிரகம் எதுனா சுக்கிரன் மட்டும்தான். வேற எந்த கிரகம் ஆசையை தூண்டாது. எப்படி உங்களுடைய குழந்தையை காட்டுறது சுக்கிரனுங்க, உங்களுடைய ஆழ்மன எண்ணத்தை காட்டுறது சுக்கிரனுங்க, ஆசையை காட்டுறது சுக்கிரனுங்க, கலைகளை, ஒரு வேலையை கத்துக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த கலைகளை காட்டுறது சுக்கிரனுங்க. இப்படி பூர்வீக சொத்து, குலதெய்வம், ஆசை, கலை, இன்பம் எல்லாமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, இன்பம், துன்பம் எல்லாமே 5ஆம் இடத்துல அதிகமா இருக்குது. இது எல்லாமே அதிபதி யாருன்னா இந்த சுக்கிர பகவான் வர்றாரு. அடுத்து பாருங்க, ராசி பிரகம் 12ஆம் வீட்டு அதிபதி. இப்ப 12ஆவது என்ன இருக்கு சொல்லுங்க? வெளிநாடு இருக்கா? வெளிநாடு இருக்குல்ல. வெளிநாடு, வெளியூர், உங்களுக்கு எப்படிப்பட்ட மருத்துவ செலவு வரும் எல்லாமே 12ஆம் இடம் தான். அயன சயன போகும். தூங்குவீங்களா, தூங்க மாட்டீங்களா? நம்மளுடைய வாழ்க்கையில படுக்கை அறை சுகங்கள் எல்லாமே இந்த 12ஆம் பாவத்துல இருக்கு. நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு 12ஆம் பாவத்துல. அப்படிப்பட்ட அதிபதி எங்கேமா இருந்தாரு? நீசமாயி மறைஞ்சு போய் இருந்தாரு. ஒரு மாசமா சொல்றேன். அப்ப என்ன சொல்லணும் உங்களுக்கு? யாருடைய விதி ஜாதகத்துல இந்த விஷயத்த மறந்துடக்கூடாது. நீங்க எல்லாமே இது நமக்காண்டி இந்த பலன் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்க ஜாதகத்தை மறந்துடுறீங்க. உங்களுடைய விதி ஜாதகத்தை எல்லாருமே மறந்துடுறீங்க.
பிறந்த தேதி, பிறந்த நேர பிரகாரம் நம்ம என்ன கர்மால பிறந்தோம், எந்த கர்மா என்ன பரிகாரம் பண்ணா நமக்கு என்ன நிவர்த்தி ஆகும், நிறைய விஷயம் இருக்கு ஜோதிடத்துக்குள்ள. அதை மறந்துடுறீங்க. இது சொல்லக்கூடிய பலன் நமக்காண்டி தான் சொல்றான்னு நினைக்கிறீங்க. உங்க ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்தை தசா புத்தியை பார்த்தாதான் இதுக்கான பலன் உங்களுக்கு புரியும். ஏன்னா இந்த கிரகம் யாருடைய விதிஜாத சுக்கிரன் சரியில்லையோ குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு பண்ணியிருப்பாங்க. நீங்க கேட்டு பாருங்க. செலவு இருந்துச்சா மட்டும் பாருங்க. குழந்தைகளுக்கு குடும்பத்திலேயோ ஒரு மனக்குழப்பமோ மனத்தடுமாற்றமோ கண்டிப்பாக நான் ஓப்பனா சொல்றேன், வேலை தொழில் உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு தரங்களை சந்திச்சிருப்பாங்க. விரைய செலவு அதிகமா பார்த்திருப்பாங்க. அடுத்து உங்களுக்கு இந்த இதயம் சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருந்திருக்கும். சோல்று, கை இதுல செலவு வந்திருக்கும். காலில் அடிபட்டிருக்கும். காலில் தழும்பு விழுந்திருக்கும். வெளிநாடு வெளியூர் கண்டிட்டு ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க. அந்த வேலை தள்ளி தள்ளி போகும். உங்க நண்பர்கள் எதிரியா மாறி இருப்பாங்க. கூட்டாளி எதிரியா மாறி இருக்கும். நான் வெளிநாட்டுல நிறைய கம்பெனிக்கு அப்ளிகேஷன் கொடுத்து வச்சிருக்கேன். இன்னும் எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, எல்லாமே எனக்கு தடங்களா இருக்குது. நான் ஆசைப்பட்ட விஷயம் அடைய முடியல. ஒரு குழப்பத்துல இருக்கேன். என்னதான் லைஃப் அப்படிங்கிற சிந்தனையில சிந்திக்க முடியல. இப்படிங்கிற குழப்பத்துக்கு போனது யாருன்னு கேட்டா மிதுனம் தான் இருக்கும். படிப்பு, கல்வி, தொழில், வேலை இதுல ஏதாச்சும் ஒண்ணு கை வச்சிருக்கும் பாருங்க. நான் சொல்றது ஒரு மாசம், ஒரே மாசம். இப்ப லாபமா வருமானமா தொழிலா வேலையை நிறைய விட்டுருப்பாங்க. வேலை வந்து மேல அது எது பிரச்சனை வந்திருக்கும். என்னைக்கு இந்த செவ்வாய் உங்க ராசி மேல உள்ள வந்தாரோ இந்த பிரச்சனை இருந்திருக்கும். லாபமா வருமானமோ கடனா பகையா வேலையா தொழிலா உத்தியோகத்துல தடங்களை பார்த்தீங்க கேட்டு பாருங்க. இதுல அவங்க மறுப்பே என்கிட்ட சொல்ல முடியாது. இதை நான் ஏன் சொல்றேன்னா, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மிதுன ராசிக்காரங்க. ஒரு ஜாதகம் கொடுத்தா குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கேன். அனைவருக்கும் முருகன் பெருமான் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் சொல்லல பெருசா உள்ள கர்மாவை பரிகாரத்துல குறைக்க முடியுது, நீங்க மறந்துடக்கூடாது. நீங்க நினைக்கிறீங்க நமக்கு மட்டும்தான் அந்த கர்மா வேலை செய்யும். எல்லாத்துக்குமே ஒரு கர்மா வேலை செய்யும். அந்த நேர தசா புத்தி வரும்போது கண்டிப்பா வேலை செய்யும். அதனாலதான் நீங்க ஜாதகத்தை பாருங்க. இப்ப சுக்கிரன் ஆட்சி பலத்துல 5ஆம் இடத்துல சூப்பரா உட்காந்துருக்காரு. உங்க ராசி அதிபதி புத ஆதித்யத்துல பலமா உட்காந்துருக்கு. நான் இங்க என்னதான் கெட்டது என்னால சொல்ல முடியல. அந்த அளவுக்கு கிரக அமைப்பு சூப்பரா இருக்கு. சூரியன், புதன், கேது மூணுமே செப்டம்பர் மாசம் 27ஆம் தேதி வரை அங்கேதான் 3ஆம் இடத்துல முயற்சியில தான் வெற்றியில தான் உட்கார்ந்துருக்கும். அடுத்து உங்க சுக்கிரன் வந்து பாருங்க 5ஆம் இடத்துல ஆட்சி பலத்துல நீ என்ன வேணா ஆசைப்பட்டு நான் அள்ளி கொடுக்குன்னு உட்கார்ந்துருக்காரு. அப்ப இங்க நான் கெட்டதை சொல்ல முடியுமா? ஒரு கிரகத்தை பாருங்க. உங்களுடைய ராசி அதிபதி நல்லா இருக்கிறாரு, சுக்கிரன் நல்லா இருக்குது. அப்ப இங்க கெட்டது சொல்லக்கூடிய வார்த்தை எனக்கு வரல. ஆனா ஜாதகத்துல தசாபதி மாறும்போது அங்க எல்லாமே பலன் மாறுபடும். அதனால ஜாதகத்தை பாருங்க சொல்றேன். ஏன்னா இப்ப நல்ல ஒரு ஆட்சி பெற்ற சுக்கிரன் நல்லா அள்ளி கொடுக்குங்க. ஓப்பனா சொல்றேன், திருமணத்துல எந்த தரங்களும் வராது. நீங்க காதல் திருமணமா 2வது திருமணமா சூப்பரா இருக்கும். குழந்தை இல்லாத குழந்தை கிடைக்கும் சொல்லுங்க. குழந்தைக்காண்டி எத்தனை பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி கிடைக்கும் சொல்லுங்க. உங்க பூர்வீக சொத்து உங்க பக்கம் வரும் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, உங்க அப்பா சொத்தோ தாத்தா சொத்தோ ஏதோ ஒரு வழக்கு போய்கிட்டு இருக்குப்பா, ரொம்ப நாளா இழுவையா போயிட்டு இருக்கு. அந்த வழக்கு முடியுமா முடியலையா எனக்கே ஒண்ணுமே ஒரு குழப்பமா இருக்கு சொல்லிங்க. அவங்க எல்லாருமே இந்த வழக்கு முடிஞ்சிடும். உங்க ஜாதகம் நல்ல தசாபுத்தி நடந்தப்ப அந்த வழக்குல நீங்க ஜெயிப்பீங்க. எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியா வரும். டாக்குமெண்ட், வழக்கு, கேஸ் எல்லாத்துலயும் ஒரு அது எந்த கேஸ்ல எந்த கேஸா இருந்தாலும் சரி உங்க பக்கம் தீர்ப்பு. இப்ப என்ன சொல்லணும்? அரசாங்கம் மூலமா உங்களுக்கு வருமானம் வரணும்னு சொல்லணும். இப்படி அரசாங்கம் மூலமாக அரசியல் மூலமாக வருமானம் இன்கம் சூப்பரா இருக்கும். சூப்பரான யோகம் இருக்கு. பாத்துக்கணும். இப்படி அரசாங்கம் அரசியல் ரெண்டுமே நல்லா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பு கல்வி பத்தி நீங்க கவலையப்படாதீங்க. இன்னும் சொல்றேன், உங்களுக்கு படிப்பு கல்வி இன்னும் டாப்பா வரணும். கரெக்டா செப்டம்பர் 27க்கு அப்புறம் புதன் உச்சத்துக்கு போறாருங்க. ஒண்ணு வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, வண்டி வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, சொகுசு கார், சொகுசு பங்களா எல்லாமே இந்த சுக்கிர பயிற்சிக்குள்ள நீங்க வாங்கி ஆகணும். அதான் உங்களுக்கு டேட் போட்டு சொல்லியிருக்கிறேன். அக்டோபர் 4ஆம் தேதிக்குள்ள வீடு, இடம், பூமி, சொத்து, பூமி இதை பத்தி தான் உங்க சிந்தனை ஓடும். ஒரு நல்ல செலவு, நல்ல காரியம் பண்ணக்கூடிய அமைப்பு வரும். கண்டிப்பா வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, இங்க வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, வேலை உத்தியோகம் மாறதான் போறீங்க. நிறைய கம்பெனிக்கு அப்ளிகேஷன் கொடுத்து வச்சிருக்கீங்க. அந்த வேலை இப்ப வரப்போகுது. நிறைய பேருக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. இப்படி அந்த வேலை உங்க பக்கம் சாதகமா வரப்போகுது நான் சொல்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு கிரக அமைப்பு சூப்பரா உட்காந்துருக்கு. இப்படி வேலை, தொழில், உத்தியோகத்தை, இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம், நிறைய விஷயத்த மாத்துவீங்க. அதுக்கான நேரம் இருக்கு. குருமங்கள யோகம், வேலைக்குள்ள அதிபதி பலவா பக்காவா சூப்பரா உட்காந்துருக்காரு. மிஸ் பண்ணிடாதீங்க. மேல் படிப்பா பட்ட படிப்பா எந்த ஒரு படிப்பா தான் சரி நல்லா இருக்கும். வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷனுக்கான எத்தனை பேர் நீங்க அரசாங்க சம்பந்தமா இருந்தாலும் சரி, நீ வெளியே தனியார் நிறுவனத்தை வேலை பார்த்தாலும் சரி, அந்த ப்ரொமோஷன் இப்ப உண்டுங்க. சுக்கிரன் கொடுத்து போயிட்டே இருப்பாரு. ஏன்னா 5ஆம் இடத்துல நேரம் 11ஆம் ஸ்டேட்டா பாத்துறாரு. 11 கூடையவர் வந்து நேரா பாருங்க குருமங்கள யோகத்துல உட்காந்துருக்காரு.
யார்? செவ்வாய். அப்ப கண்டிப்பா வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன் உண்டு. தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் தொழில் எந்த ஒரு தரங்க வராது, நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா வரும். எத்தனை பேர் ஐடிஎஃப்ல இருக்கீங்க? இருக்கீங்களா இல்லையா? இருக்கணும். ஐடிஐ ஃபீல்டு, பேங்கு, அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு துறை, இது எல்லாமே நல்லா இருக்கும். எந்த ஒரு தரங்களும் வரமாது. ஏன்னா புதன் உச்சமாக போறார், சூரியனுடன் சேர போறார். அரசியல், அரசாங்கம், வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாமே நல்லா இருக்கும். கலைத்துறை, இசைத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். ஏன்னா இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்துரும். இப்ப நிறைய பேர் கேட்குறீங்க, அந்த லாட்ரி சீட்டு எடுக்கலாமா வேண்டாமா? ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பார்த்துட்டு கண்டிப்பா லாட்ரி யோகம் மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா லாட்ரி யோகம் இருக்கு. நீங்க ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா அதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. லாட்ரிக்கான விஷயம், ஏன்னா உங்களுக்கு அந்த கிரகம் இப்ப நல்லா இருக்கணும், இருந்தாதான் லாட்ரி யோகம் தேடி வரும். ஏன்னா 5ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து நேரம் 11ஆம் இடத்தை பாக்குறதுனால பெருங்கொண்ட பணம் வரப்போகுதுன்னு சொல்லுது. அப்ப ஜாதக தசாபதி பார்த்து லாட்ரி எடுக்கலாமா எடுக்க கூடாதா? சூப்பரா இருக்கும். இருப்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, பேங்க்ல வேலை பார்க்கணும், எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. உங்க அப்பா சொத்து, தாத்தா சொத்து வழக்கு முடிவுக்கு நல்ல நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை சூப்பராக, எந்த ஒரு கெட்டதும் நான் மிதுன ராசிக்கு சொல்லவில்லை. சுக்கிரன் ஆட்சி பலத்தில் இருக்கிறனால உங்களுக்கு எல்லாமே நல்ல யோகமா வருது. இப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன வருதுல? மிருகசீடம். தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், அறிவான குணம், பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க. இந்த மிருகசீடத்தை பார்த்தா சூப்பரா இருப்பீங்க. கவலைப்படாதீங்க, மிருகசீடத்தை பிறந்தா எல்லாத்துக்குமே நல்ல யோகம் தேடி வருது. என்ன காரணம்? குருமங்கல யோகம் வேலை செய்ய போகுது. எப்ப தெரியுமா? கரெக்டா செப்டம்பர் 19க்கு அப்புறம் வேலை, நல்ல வேலை வரும், வருமானம் வரும், வெளிநாடு வரும், வெளியூர் போவீங்க, தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும், கணவனை ஒற்று நல்லா இருக்கும், படிப்புகள் நல்லா இருக்கும். மெயினா கட்டிடத்துறை. அடுத்து பார்த்தோன்னா மெயினா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு சார்ந்த வேலை, இந்த துறை எல்லாமே யூனிஃபார்ம் சார்ந்த போட்ட எந்த துறை இருக்கோ அது எல்லாமே நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க நிறைய பேருக்கு வேலை இல்லை, வருமானம் இல்லை, பொருளாதாரம் நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க. யாரு? மிருகசீடத்தை பார்த்தோம். இனிமே இந்த கஷ்டம் வராது, நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை. எப்போதுமே பிரம்மாண்டமான கற்பனை, பெருசா வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய திறமையான குணம் எப்போதுமே இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். ஒரு 20-30 பேரை பண்ணக்கூடிய அவங்கள கெப்பாசிட்டி, அவங்கள வழிநடத்தக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட நிறைய இருக்கு. எப்படி? அறிவான குணம், திறமையான குணம், பிரம்மாண்டமான கற்பனை, ஒரு பெருசா யோசிக்கக்கூடிய குணம் நிறைய திருவாதிரை பண்ணா கண்டிப்பா இருக்கும். இனிமே எதுக்குமே கவலைப்படாது. உங்க நட்சத்திர அதிபதி செவ்வாயுடைய சாரத்துல போற, அந்த செவ்வாய் உங்க ராசி மேல உட்காந்துருக்காரு. அது 2ஆம் இடத்துல இருக்கணும். வருமானம், பொருளாதாரம், வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், பொருள் சேர்க்கை, இடம் மாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம், நிறைய விஷயம் பண்ண போறீங்க திருவாதிரை பிறந்தது சொல்றேன். ஏன்னா நல்லா கெட்டதை சொல்ல முடியும், அந்த அளவுக்கு யோகம் இருக்கு. உங்க ஜாதகம் சுக்கிரன் நல்லா இருந்தா இப்பவும் நல்லா எல்லாமே டாப்பா இருக்கும் பாத்துங்க. அடுத்து புனர்பூச நட்சத்திரம். பொறுமை, அமைதி, பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க, யாரையும் கை கட்டி வைக்க மாட்டாங்க, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே பாருங்க. இந்த புனர்பூச நட்சத்திரம் பிறந்தா கண்டிப்பா இருக்கும் இருக்கும் இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லாதான் வெற்றியா வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு தோல்விக்கான ஆப்ஷன் இல்லை. எப்படி? பணம், பொருள், வேலை, தொழில், உத்தியோகம் நல்ல ஒரு அமைப்புல இப்பதான் குரு நல்லா பலமா இருக்கா. நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கெட்டது மேக்ஸிமம் இதுக்கு முன்னாடி வேலை இல்லை, வருமானம் இல்லை, நண்பர்கள் கூட்டாளி, தொழில் உத்தியோகம் எல்லாமே தரங்களை பார்த்தீங்க, நீங்க பார்க்க மாட்டீங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த புனர்பூச நட்சத்திரம் தான். பாருங்க, வேலை உத்தியோகத்துல இடமாற்றம், தொழில் மாற்றம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றி தேடி வரும். எல்லாமே கிரக அமைப்பு அந்த அளவுக்கு நல்ல யோகமா இருக்கு பாத்துங்க. இந்த புனர்பூச நட்சத்திரம் பண்ணும் எப்படி எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா கண்டிப்பா வந்துட்டு இருக்கும். மெயினா பாருங்க, ஆசிரியர் வேலை பாக்குறவங்க, அடுத்து வங்கி துறையில உள்ளவங்க, அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா மெயின் அந்த வெளிநாடு, வெளியூர்ல பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், இந்த எல்லாத்துக்குமே நல்ல ஒரு யோகம் தேடி வருது. ஏன்னா எந்த ஒரு கெட்டதை என்னால சொல்ல முடியும், அந்த அளவுக்கு இந்த சுக்கிர பயிற்சி பயங்கரமா இருக்கு. அவருடைய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி மிதுன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.